செல்வத்திற்கு அப்பால் உள் செல்வங்களுக்கான பயணம். அத்தியாயம் -10 மிதிவாரிணியின் ரகசிய சந்திப்பு. அனேயின் விழிப்புணர்வு அடுத்த போரை தூண்டுகிறது. உலகம் மாறியிருந்தது. ஆனால் ஒரு ராஜாவின் வீழ்ச்சியுடன் நிழல்கள் மறைந்து விடுவதில்லை. தேவ்ராஜ் சிங் காணாமல் போனார். ஒரு சர்வதேச தீர்ப்பாயத்தின் விசாரணைக்காக காத்திருக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் பூட்டப்பட்டார். ஆனாலும் சிதறடிக்கப்பட்டு மறைந்திருந்த அவரது பேரரசின் முனைகள் கிளர்ந்தெழுந்தன. நீதிமன்ற அறையிலிருந்து வெகு தொலைவில் ஒரு புதிய உருவம் எழுந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் தேவ்ராஜுக்கு அருகில் நட்சத்திரக்குறி பணியாற்றிய ஒருவர். ஆனால் ஒருபோதும் அவருக்கு கீழே இல்லை. அனேயின் விழிப்புணர்வு. முறையான ஒடுக்குமுறையிலிருந்து தப்பியவர்களுக்கு அதிகாரம் அளிக்க நிறுவப்பட்ட பீனிக்ஸ் அகாடமியின் பசுமையான பயிற்சி மைதானத்தில் அனே செழிக்கத் தொடங்கியிருந்தார். ஒரு காலத்தில் ஊமையாகவும் ஒதுங்கியும் குழந்தை சொத்து என்று குறிக்கப்பட்டவராகவும் இருந்த அவர் இப்போது ஓவியம் வரைந்தார், பேசினார், மேலும் இளைய குழந்தைகளுக்கு எளிய தற்காப்பு நுட்பங்களை கூட கற்றுக் கொடுத்தார். ஆனால் இரவில் கனவுகள் வந்தன. நெருப்புச் சிமிட்டல்கள். அவனால் பெயரிட முடியாத மொழியில் அலறல்கள். மேலும் ஒரு பெண்ணின் குரல் கிசுகிசுத்தது. மூலத்திற்குத் திரும்பு. மிதிவாரிணி அவனை ஒரு சகோதரியைப் போலவும், சில சமயங்களில் ஒரு தாயைப் போலவும், பெரும்பாலும் ஒரு அமைதியான பாதுகாவலனாகவும் கவனித்துக் கொண்டாள். அவரைப் பற்றி ஏதோ இருக்கிறது என்று அவள் ஒரு மாலை மகசனிடம் சொன்னாள். அவர் அதிகமாக நினைவில் வைத்திருக்கிறார். இவ்வளவு சிறியவருக்கு. கூட்டமைப்பு அவரைப் பயன்படுத்தாமல் அவரை மேம்படுத்தினால் என்ன செய்வது என்று மகசன் தலையசைத்தார். சிஸ்டத்தில் ஒரு பேய் தற்போது பீனிக்ஸ் நிதியத்தின் தலைமை புலனாய்வு அதிகாரியாக இருக்கும் பிரதா டார்க் வலையில் தொடர்ச்சியான தொந்தரவான செய்திகளை இடைமறித்தார். தேவ்ராஜின் முன்னாள் குறியீட்டுப் பெயரான ஐயன்ரூட் கீழ் குறியாக்கம் செய்யப்பட்ட புதிய பெயர். சீன். முகம் இல்லை, குரல் இல்லை, கட்டளைகள் மட்டுமே. தென்கிழக்கு ஆசியாவின் முழு பகுதிகளும் எரிசக்தி கட்டமைப்புகளின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கியிருந்தன. தேவ்ராஜின் ஷெல் நிறுவனங்களால் ஒரு காலத்தில் நிதியளிக்கப்பட்ட இயக்கப்படும் ஆயுதங்களை மீண்டும் பயன்படுத்தும் முரட்டு தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறியீட்டில் ஒரு சொல் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருந்தது. கட்டம் 2. எம்பர் நெறிமுறை. பீனிக்ஸ் கவுன்சில் கூடுகிறது. ஜெனீவாவில் உள்ள நிதியத்தின் உலகளாவிய தலைமையகத்தில் மிதிவாரிணி ஒரு அவசர கூட்டத்தை கூட்டினார். நாங்கள் ஒரு மனிதனை தோற்கடித்தோம், ஒரு இயக்கத்தை அல்ல என்று அவர் கூறினார். தேவராஜ் அதிகாரத்தை மட்டும் விரும்பவில்லை, அவர் ஒரு வரைபடத்தை உருவாக்கினார். யாரோ ஒருவர் அதை பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை அதை முழுமையாக்கலாம். உயிர்வாழ்வு மற்றும் ஞானத்தால் கடினப்பட்ட வைதேகி, நாங்கள் இதயங்களை வென்றுள்ளோம். இப்போது நாம் மனதை பாதுகாக்க வேண்டும். சின் உண்மையானது என்றால் அவர்களுக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை. நாம் சுடரை பார்ப்பதற்கு முன்பே அவர்கள் உண்மையை எரித்துவிடுவார்கள் என்று மேலும் கூறினார். மூலத்திற்கான வரைபடம். பின்னர் ஒரு திருப்புமுனை. அனாய் வரைந்த பழைய வரைபடங்கள் ஒரு குழந்தை உளவியல் நிபுணரால் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. படங்களுக்குள் மீண்டும் மீண்டும் வரும் சின்னங்கள் இருந்தன, அவை ஒரு கனவை அல்ல. முற்றுப்புள்ளி. ஆனால் ஒரு இடம். சர்வாதிகாரத்திலிருந்து இன்னும் மீண்டு வரும் நாடான டிராக்சோல் மலைகளின் ஆழத்தில் சீல் வைக்கப்பட்ட ஒரு அரசாங்க வசதி இருந்தது. பீனிக்ஸ் முகவர்கள் அரை எக்ஸ் பற்றிய கிசுகிசுக்களைக் கண்டுபிடித்தனர். இது ஒரு காலத்தில் குழந்தைகளை சைபர் போர் மற்றும் அறிவாற்றல் கையாளுதலுக்கு நிலைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கூடு. மேலும் ஒரு குழந்தை தப்பித்து விட்டது. அப்பா. நிழல்களுக்கு திரும்புதல். மகசோனின் எதிர்ப்பையும் மீறி மிதிவாரிணி தனது முடிவை எடுத்தாள். நாங்கள் டிராக்சோலுக்குச் செல்கிறோம். அரை எக்ஸ் ஐ கண்டுபிடித்தோம். இந்த எம்பர் நெறிமுறையை அவர்கள் பற்றவைப்பதற்கு முன்பு சின் ஐ அம்பலப்படுத்துகிறோம். மகசன் அவள் கையைப் பற்றிக் கொண்டான். நாம் ஒன்றாகச் செல்வோம். அவர்கள் அடுத்த பணிக்குத் தயாராகிக் கொண்டிருந்தபோது அனே அமைதியாக அவளை அணுகி ஒரு ஓவியத்தைக் கொடுத்தார். ஒரு மலை பாதியாகப் பிளந்தது. அதற்குள் ஒரு கதவு சிவப்பு ஒளியுடன் துடிக்கிறது. அதன் கீழே நடுங்கும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது வெறும் அறை இல்லை. அங்கேதான் என்னை மறக்கச் செய்தார்கள். டிராக்சோல் பயணம் அமைதியால் மூடப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்ட அடையாளங்கள், போலி மனிதாபிமான விசாக்கள் மற்றும் ஒவ்வொரு அடியும் தேஜாவுவின் ஊர்ந்து செல்லும் உணர்வால் நிழலாட்டியது. அனைக்கு அது ஒரு இடத்திற்குச் செல்லும் பயணம் அல்ல. அது காயத்திற்குத் திரும்புதல். டிராக்சோல்
மறக்கப்பட்ட தேசம். ஒரு காலத்தில் சரிந்த ஆட்சியின் கீழ் உயர் தொழில்நுட்ப இராணுவப் புறக்காவல் நிலையமாக இருந்த டிராக்சோல் இப்போது நிலையற்ற பரநோய் நிலமாக இருந்தது. பிரச்சாரம் மற்றும் பயத்தின் அடுக்குகளின் கீழ் உண்மை புதைக்கப்பட்ட இடம். பழைய அரசாங்கத்தின் வீழ்ச்சியின் போது அரை எக்ஸ் அழிக்கப்பட்டதாக வதந்திகள் கூறப்பட்டன. ஆனால் மிதிவாரினிக்கு நன்றாகத் தெரியும். சில இடங்கள் மறைந்துவிடாது என்று அவர் தனது குழுவினரிடம் கூறினார். யாராவது மீண்டும் தேவைப்படும் வரை அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். மாகசன், வைத்தேகி, அணை மற்றும் 2 நம்பகமான பீனிக்ஸ் செயல்பாட்டாளர்களுடன் அவள் மூடுபனி நிறைந்த மலைப்பகுதிகள் வழியாக அணையின் ஓவியங்களில் மறைந்திருக்கும் ஆயத்தொலைவுகளை நோக்கி பயணித்தாள். மலைக்கு அடியில் உள்ள லாபிரிந்த் மவுண்ட் விரெக்ஸ் அடிவாரத்தில் அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். இடிந்து விழுந்த சுரங்கத் தண்டின் ஒரு பகுதியாக மாறுவேடமிட்ட ஒரு துருப்பிடித்த பதுங்கு குழி கதவு. சிரமப்பட்டு அவர்கள் நுழைவாயிலை உடைத்து கீழே இறங்கினர். காத்திருந்தது இடிபாடுகள் அல்ல, அது அப்படியே இருந்தது. செயல்பாட்டுக்குரியது. உயிருடன் இருந்தது. அரங்குகளில் கிரையோ போன்ற நெற்றுக்கள் வரிசையாக கிடந்தன. ஒளிரும் ஹாலோகிராபிக் திரைகள் பெயர்கள், எண்கள் மற்றும் நரம்பியல் தரவு நீரோடைகள் ஆகியவற்றைக் காட்டின. எல்லாவற்றின் மையத்திலும் அரை எக்ஸ் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கருவிழி ஸ்கேனர் சீராக ஒளிரும். அது உறைந்து போயிருக்கிறது. அவன் கைகள் நடுங்கின. ஆனால் அவன் முன்னேறினான். ஸ்கேனர் ஒரு முறை சிமிட்டியது. பிறகு பச்சை அணுக்கள் வழங்கப்பட்டது. அவர்கள் பார்க்க விரும்பாத கோப்புகள். உள்ளே அறை மலட்டுத்தன்மையுடனும் பயங்கரமான அமைதியுடனும் இருந்தது. ஆனால் சுவர்கள் தரவு சேமிப்பு மையங்களால் வரிசையாக இருந்தன, மென்மையான நீல ஒளியில் ஒளிரும். பாதுகாப்பான அப்லிங்க் மூலம் தொலைதூரத்தில் பணிபுரிந்த பிரதா அந்த அமைப்பை மறைகுறியாக்கினார். அவள் கண்டது அனைவரையும் உறைய வைத்தது. திட்டம் சிந்தீசியா, ஒரு நரம்பியல் பயிற்சி பரிசோதனை. 5 முதல் 8 வயதுடைய குழந்தைகள். இலக்கு, அறிவாற்றல் கலப்பினங்களை உருவாக்குங்கள். நிகழ்நேர முடிவெடுக்கும் போருக்கு AI நிலை தரவை செயலாக்கும் திறன் கொண்ட மனித மனங்கள். நிலை நிலையற்றதாக கருதப்படுகிறது. நிறுத்து. உயிர் பிழைத்தவர்கள் 1. பொருள் 13 அனாய். மாற்றம், நினைவாற்றல் முறிவு. அதிர்ச்சியை அடக்கவும் செயல்பாட்டை பாதுகாக்கவும் பொருத்தப்பட்ட நினைவக பூட்டுகள். மகசன் தன் கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டான். அவர்கள் அவனை வளர்க்கவில்லை. அவர்கள் அவனை நிரல் செய்தார்கள். சுடர் உள்ள தட்டுமாற்றம் மிதிவாரினி கோப்புகளை இழுக்க முயன்றபோது ஒரு திரை உயிர் பெற்றது. ஆணோ பெண்ணோ அல்லாத டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு குரல் ஸ்பீக்கர் வழியாக பேசியது. நீ வெகுதூரம் வந்துவிட்டாய், பீனிக்ஸ். ஆனால் சில உண்மைகள் எந்த பொய்யையும் விட ஆழமாகச் சுடுகின்றன. திரையில் சின் சின்னம் ஒளிர்ந்தது. தலைகீழாக ஒரு பீனிக்ஸ் பறவை வேர் அமைப்பில் கீழ்நோக்கி எரிகிறது. அணை தான் முன்மாதிரி. ஆனால் அவர் மட்டும் இல்லை. எங்களிடம் இன்னும் 24 உள்ளன. மேலும் அவை செயல்படுத்தப்பட்டுள்ளன. தப்பித்தல் மற்றும் வெடிப்பு சைரன்கள் அலறின. அந்த வசதி அவசரகால பூட்டுதலைத் தொடங்கியது. எரிவாயு திறப்புகள் திறக்கப்பட்டன. விளக்குகள் அணைக்கப்பட்டன. மகசன் ஹார்டு டிரைவ்களை பாதுகாக்கும் போது வைத்தேகி அணையை பிடித்துக் கொண்டாள். மிதிவாரினி சார்ஜ் மூலம் பக்கவாட்டு கதவு வழியாக வெடித்துச் சிதறினாள். முழு வளாகமும் உள்நோக்கி வெடித்து மீண்டும் மலைப்பாறைக்கு அடியில் புதைந்து போவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் தப்பினர். சின் கட்டளைப்படி அழிக்கப்பட்டது. ஆனால் அவர்களிடம் தரவு இருந்தது. அனாய் கடைசியாக ஒன்றை நினைவு கூர்ந்தார். அரை எக்ஸ் ஒருபோதும் முடிவல்ல. 2வது தளம் உள்ளது. அவன் மிதிவாரினியை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர். அவர்கள் அதை நர்ச்சரி என்று அழைக்கிறார்கள். உலகம் இனி நிழல்களால் ஆளப்படவில்லை. ஆனால் கொஞ்சம் இருள் இன்னும் உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தது. அரை எக்ஸ் இடிந்து விழுந்திருந்தது. நர்ச்சரி அம்பலமாகியிருந்தது. சினின் குழந்தைகள் சுதந்திரமாக இருந்தனர். அனாய் பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் தேவ்ராஜின் பேரரசின் புகைந்து கொண்டிருக்கும் எச்சங்களுக்கு மேலே ஹெலிகாப்டர்கள் உயர்ந்தபோது ஒரு உண்மை நிலைத்திருந்தது. ஆட்டம் இன்னும் முடியவிருந்த நேரம் அது. நெருப்புக்கு ஒரு பிரியாவிடை. ஜெனீவாவில் மிதிவாரினி பத்திரிகையாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் கூட்டத்தின் முன் நின்றார். ஒரு காலத்தில் ஆடம்பரத்திற்கும் பெருமைக்கும் பின்னால் மறைந்திருந்த அவர் இப்போது மறுபிறவி எடுத்த பெண்ணாகப் பேசினார். செல்வம் என்பது நாம் மரபுரிமையாகப் பெறுவது அல்ல. அது நாம் பாதுகாப்பது உண்மை, நீதி, அன்பு. மேகசன் அவளை நிழலிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தான், பெருமையுடன் ஆனால் கிழிந்தவனாக.
அவர் தனது சட்டை பையில் ஒரு குறிப்பை வைத்திருந்தார். கையெழுத்து இல்லை. ஒரே ஒரு வரி. அவள் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இந்த முறை அது தனிப்பட்டது. என் பொய்களின் காலத்தில் காதல் அன்று இரவு, நட்சத்திர வெளிச்சத்தில், மிதிவாரினியும் மகசனும் பீனிக்ஸ் தலைமை யகத்தின் கூரையில் நின்றனர். நாங்கள் உயிர் பிழைத்தோம், அவள் கிசுகிசுத்தாள். அவன் தலையசைத்தான். ஆனால் என்ன விலை? இனிமேல் எனக்கு கவலையில்லை, அவள் அவன் விரல்களை வருடிக் கொண்டே சொன்னாள். நீ எங்கிருந்து வந்தாலும் எனக்கு கவலையில்லை. நாம் எதை இழந்தோம் என்பது எனக்கு கவலையில்லை. நாம் நம்மைப் பற்றி மட்டுமே எனக்கு கவலை. அவன் சாய்ந்தான். இந்த முறை அவன் தயங்கவில்லை. அவர்களின் முத்தம் அவர்கள் தகுதியான முடிவாக இருந்தது. ஆனால் அவர்கள் காக்கும் அமைதி இல்லை. நைராவின் எழுச்சி. சிவப்புத் திரைகளால் மட்டுமே ஒளிரும் ஒரு நிலத்தடி அறையில், ஒரு பெண் பார்வைக்குள் நுழைந்தாள். அவள் முகம் அமைதியானது, புத்திசாலி, குளிர்ச்சியானது. நைரா. சின்குப் பின்னால் உள்ள மனம். பேராசையால் பிறந்த ஒரு வில்லன் அல்ல, கைவிடுதல். அதிகாரத்தால் பிறந்ததல்ல, துரோகம். மிதிவாரினி மற்றும் மகசோனின் முகங்கள் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் வரைபடத்தை அவள் வெறித்துப் பார்த்தாள். கொடுங்கனவு முடிந்துவிட்டது என்று உலகம் நம்பட்டும். நான் இப்போது தான் தொடங்குகிறேன். உண்மையால் உருவாக்கப்பட்ட ஒரு காதல் இப்போது இறுதி ஏமாற்றத்தை எதிர்கொள்கிறது. கடந்த காலத்திலிருந்து ஒரு வில்லன் உலகை வெல்ல அல்ல. ஆனால் அவரது இதயத்தையும் அவரது மனத்தையும் கோருவதற்கு. மிதிவாரினி, காயமடைந்தவள், புத்திசாலி, இன்னும் காதலைத் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அது தொடர்ந்து சோதிக்கப்படும் உலகில். மகசன், தன்னைக் காப்பாற்றிய பெண்ணின் மீதான விசுவாசத்திற்கும், தன்னை ஒரு காலத்தில் புரிந்துகொண்ட வில்லனுக்கும் இடையில் பிளவுபட்டுள்ளார். நைரா, கவர்ச்சியான, புத்திசாலி, இரக்கமற்றவள். அவளுக்கு போர் வேண்டாம். அவளுக்கு அவர்கள் வேண்டும். செல்வத்திற்கு அப்பால், உள் செல்வங்களுக்கான பயணம். சீசன் -2 தொடரும்.